லட்சுமி யோகம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா அமைதி, கவர்ச்சி, சாதுர்த்தியமான மூமெண்ட், அதாவது நான் கை நகர்த்துதல்னு சொல்லுவோம். இதுதான் இவங்களை மற்றவங்ககிட்டருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது, மற்றவங்களையும் கவர்ந்து இழுக்க பயன்படும் யுக்தியும் இதுதான். கரைத்தார் கல்லும் கரையும்பாங்க. யார் இந்த இந்த ராசி தான். எந்த ஒரு சூழ்நிலையும் பேசி பேலன்ஸ் பண்ணி பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ராசி. மற்றவங்களுக்கு இலகியம் குணமும் இந்த ராசிக்கு உண்டுங்க. பொறுமையும் உண்டு. சனிங்க உச்சம், பொறுமை உண்டு, இலகிய குணம் உண்டு. ஆனால் கோபப்படாத துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். கோபப்பட்டால் லைஃப் அப்படியே அப்சென்ட் ஆன மாதிரி. இது ஒன்று தான் சுட்சமம். ஜூலை மாத பலன் எப்படி சார் இருக்குது? உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் 9ஆம் வீட்டில் சூரியன் கூட புதன். முதல்ல புதாதித்ய யோகம் வேலை செய்து லாபங்கள் இரட்டிப்பாகும். அந்த லாபம் எதெல்லாம் இருக்குது? முதல்ல கல்வி ரீதியாக மாணவர்கள் அந்த கல்வி ரீதியாக ஏதாவது முயற்சி பண்ணுறவங்க அற்புதமாக இருக்கும். சார் எனக்கு வயசு 40 ஆகுது சார், நான் எனக்கு எப்படி சார் கல்வி செட் ஆகும்? புதிதாக கற்றுக்கொள்ள தயாராகிட்டீர்கள். இந்த நேரத்தில் புதிதாக ஒரு முயற்சி செய்தல், புதிதாக இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஐ டெக்னாலஜி பண்ணுறேன், ஒரு ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறேன், ரைட் டைம். இந்த 3ஆம் பாவத்தை பார்க்குது. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு நான் புத்தகம் எழுதல், வரைதல் சம்மந்தப்பட்டது, யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்க சொன்னது, மீடியாவில் ட்ரை பண்ண சொன்னதெல்லாம் அற்புதமான காலகட்டம் இதுவாக தான் போயிட்டுருக்கு. உங்களை வளர்த்தெடுக்க இந்த ஜூலை மாதம் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வை பார்க்கும்போது இடம், வீடு, வண்டி, வாகனம், அப்படி அது ஆப்பர்ச்சுனிட்டி சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து நிற்கும். இப்போ தான் டெம்ப்ட் பண்ணும், இடத்த வாங்கு, இதை வாங்கு, அதை விற்று வாங்குன்னு. அப்போ நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அப்போ வாங்கக்கூடிய கோச்சார் அமைப்புகள் காட்டுகின்றன. ஜாதக ரீதியாக கடன் கட்டுக்குள் வைக்க முடியுமா, நம்ம ரிஸ்க்கு ரைட்டா அப்படின்னு ஒரு சிலர் விற்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்கும். சார் விற்றா போதுங்க, விற்று கடன் அடைச்சா போதுங்க. அப்போ விற்க வாங்க இதுக்குண்டான காலகட்டம் வந்திருக்கு. பட் அதுக்கான கோயில் வழிபாடுகள் தேவை. வேலை ரீதியாக இந்த ராசிக்கு ஒரே விஷயம் தெரியுமா? வேலை எல்லாம் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் என்ன வேலை செய்யும் இடத்துல எனக்கு அங்கீகாரம் குறைவாக இருக்குது, என் உழைப்புக்கேற்ற ஊதியம் நான் ஃபீல் பண்ணல, வேலையை விட்டு வேறு பக்கம் மாறட்டுமா? ஒரு நபர் இப்படி தான் கேட்டார். துலாம் ராசி தான். பொறுங்கன்னு சொல்ல கேட்காம ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் ஒன்று மட்டும் வராரு. அப்புறம் தான் சொல்கிறோம், அதை டிசிஎஸ் நினைக்கிறேன், பேப்பர் போட்டேன்லாம் திருப்பி ரீட்டைன் பண்ண முடியினார். அப்போ பார்க்கும்போது சார் வேலை கிடைக்க அமைப்பில்லை போங்க அப்படின்னு. பட் ஒரு சில ஜாதத்துக்கு மாற சொல்கிறோம். அப்போ டிசிஎஸில் அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே போலேன்னா திருப்பி ஜாயின் பண்ணது அம்சம் இருந்தனால தப்பிச்சார், ஏன்னா ஜாபே போயிருக்குமே. அப்போ நம்ம கோச்சாரத்தில் டெம்பரரியாக பார்க்க தசாபுத்தி என்ன சொல்லுது, ஜாதக கட்டம் என்ன, ரிசெஷன் வர நேரம். அப்போ இதெல்லாம் பார்த்து பண்ணணும். வேலையில் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சேஃபாக இருங்க. ஜாப் ஷூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் திருமணத்தை பற்றி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏங்க சொல்லலை? உங்கள் ராசிக்கு 2, 4, 6 குரு பார்வை பண்ணுது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஆல்ரெடி பேசின பேச்சுவார்த்தைகள் மூமெண்ட் ஆகுது. புதிய பேச்சுவார்த்தைகள் அவ்வளோ சுபகமாக இல்லை. கணவன் மனைவி நெருக்கங்கள் கொஞ்சம் தேவை. ஆல்ரெடி சண்டை கட்டினவங்க, பிரிஞ்சிருக்கிறவங்க, சேர்ந்து வாழலாமா வேணாமா ஒரேடியே சண்டை வந்துட்டுருக்குது, எப்படி கன்டினியூ பண்ணணும்னு தெரியல. இது மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுத்த, இல்லை சேர்ந்து வாழ, இல்லை வேறு என் ரூட்டை பார்க்குறேன் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கு. அதான் சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? சார் 10ல் குரு கூட உங்கள் ராசி அதிபதி 11ல் வேறு பாதிக்கு மேலே வந்துடுறாரு. லாபகரமாக பொது தொழில், பொது பிஸ்னஸ் அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீட்டிலேயே வைத்து பண்ணக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் யோக பலனாக இருக்கின்றன. உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும். அதான் சப்போர்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லாம் இருக்கலாம், ஃபேமிலி ரீதியாக இருக்கலாம், நண்பர்கள் ரீதியாக, இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு யுக்திகள் மன ரீதியாக தெளிவாக இருக்கின்றன. இப்போ என்ன சார் வழிபாடு பண்ணலாம்? என்ன கடவுள் வழிபாடு? அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வர இந்த விஷயம் உங்களை வெற்றியின் பாதை நோக்கி கொண்டு சென்றே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார பலாபலன்கள் நமக்கு செய்யும் சாதக பலன்கள் என்ன, பாதகம் என்ன தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியத்தை நோக்கி நகர்றாங்க. கோச்சாரம் ஆசையை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும், சம்பவம் தசாபுத்தி காலகட்டம் வரும். அப்போ நமக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமான ஜாதக ரீதியாக பார்க்கணும். உங்கள் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது சார் திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இடமாற்றங்கள் எதாக இருந்தால், சொத்து சுகம், குழந்தை பாக்கியங்கள், புகழின் வளர்ச்சி, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்புகள், நோய் நொடி, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், திருமண உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, பணத்தை சேமிப்பேனா, உடல்நிலை நல்லா இருக்குமா, ஆயுள் ஸ்தான் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா வெளிநாடு எப்படி இருக்கும், புகழ் எப்படி கிடைக்கும், கோயில் கட்டலாமா,
இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சார் எப்போ பண்ணலாம், எது ரைட் டைம், என்ன மாதிரி பிஸ்னஸ், அது கோச்சாரத்தில் சொல்ல முடியாது, ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அற்புதமாக எது நடக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கேடுங்க. நவீன காலகட்டத்துக்கு எந்த மெத்தட் இருந்தாலும் அது ஃபண்டமெண்டல் தான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடணும் ஜோசியத்தில் இந்த புக்கு. இந்த புக் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர பரிவர்த்தனைகளுக்கு உண்டானது, நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது படித்து முடித்தோடனே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளெலாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கூட கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க இது வழிவகை என்ன. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி அமாவாசையெல்லாம் வருது. முன்னோர்கள் திதி கொடுத்து வெற்றி பண்ணிக்கங்க. திதி கொடுத்தது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதியை மாற்ற ஒரு வல்லமை படைத்தது. ஆக மொத்தம் ஜெயிக்க வழி பறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.